ஏல ராஜா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஏம்மா, உனக்கு ஏம்மா அவனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு ஆண்டி. சரினே, ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்த விஷயங்களை பேசிடுவோமா? சரிங்க. நான் ஒண்ணு ரொம்பலாம் எதிர்பார்க்கல, பாத்துக்கிடுங்க. மொத்தத்துல ஒரு 50 பவுன் நகை, ஏன் அவனுக்கு ஒரு பைக், கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க எங்க பிள்ளைக்கு செஞ்சிடறோம். ஆண்டி, இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, நான் ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கலாமா? சொல்லுமா. ஆண்டி, இப்போ ஒரு கடைக்கு போய் காசு கொடுத்து பொருளை வாங்குறோம். பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் பொருள் கடைக்காரனுக்கு சொந்தமா இல்ல வாங்கினவனுக்கு சொந்தமா? இதுல என்னமா சந்தேகம்? காசு கொடுத்து வாங்கினவனுக்கு தான் பொருள் சொந்தம். வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. ஆண்டி, நீங்க சொன்ன நகை நட்டு எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு கொடுத்து உங்க பையனை வேலைக்கு வாங்கிடுறோம். இப்ப சொல்லுங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க பையன் எங்களுக்கு சொந்தமா இல்ல உங்களுக்கு சொந்தமா? உங்களுக்கு தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க மொவன் வீட்டோட மாப்பிள்ளையா எங்க வீட்டுல தான் இருக்கணும். என்னல இவ இப்படி பேசுறா? ஒண்ணு கரெக்டா தானமா பேசுறா. நீதான் என்னைய பேரம் பேசி வித்துட்டிய.